இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காம கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். நடிகை சித்ரா மரண வழக்குல அமைச்சருடைய பிள்ளைகளையும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு உதவியா சித்ராவின் கணவரான ஏம்நாத் அவர்களும் இருந்திருக்காங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. மேலும் ஒரு பழமொழி தமிழ்ல சொல்லுவாங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. அதே வேலைதான் நடிகை சித்ரா அவர்களும் செய்திருக்காங்க. தன்னுடைய வருங்கால கணவர் ஏம்நாத் அவர்கள் உண்மையிலேயே அவர் தொழிலதிபரா, அவர் எந்த மாதிரியான பிசினஸ் செய்யறாங்க, அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கறத தெரிந்து கொள்ளாம ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு சக பெண்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்காங்களோ அதே மாதிரிதான் நடிகை சித்ரா அவர்களும் இழந்திருக்காங்க. சித்ரா அவர்களை எல்லாருமே தைரியமான பொண்ணு அப்படின்ட்டு எல்லாராலும் பாராட்டிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட தைரியமான பொண்ணு ஒருத்தரால ஏமாற்றப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்க இறந்து போயிருக்காங்க என்கிற ஒரு விஷயம் யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியல. சரி, இந்த ஏமாத்து யாரு, எப்படி சித்ராவை அவங்களுடைய காதல் வலையில வீழ்த்தினாங்க, மேலும் அமைச்சர் மகன்களோட சித்ராவை என்னெல்லாம் செய்தாங்க அப்படிங்கறத முழு விவரமா இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரிய வரும். இந்த ஏம்நாத் முதல்ல யாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ ஏம்நாத் அவர்கள் ஒரு தொழிலதிபர்னு சொல்றாங்க. ஆனா அவர் தொழிலதிபரே கிடையாது. அன்றாடம் கூலிக்கு வேலை செய்தால் மட்டுமே அன்றைய பொழப்பு போகும். மேலும் பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல தான் அவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ஏம்நாத்தின் தந்தையான ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு கார் டிரைவர். சென்னையில வாடகைக்கு கார் ஓட்டினவர் தான். அதுக்கப்புறமா இங்க போதிய வருமானம் இல்லாத பட்சத்துல சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிட்டு அங்க கார் ஓட்டுறாங்க. ஒவ்வொரு மாதம் சம்பாதிக்கிற பணத்தை தன்னுடைய மனைவியான வசந்தா அவர்களுக்கு அவர் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. வசந்தா அவர்களுக்கும் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பிறந்தவர் தான் ஏம்நாத். ஏம்நாத் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரே மகன், அதனால வீட்டுல செல்லம் கொடுத்து வளர்ந்துருக்காங்க. ஏம்நாத் அப்பாவுடைய கண்ட்ரோல்ல வளரல, அம்மாவுடைய வளர்ப்புல வளர்ந்ததுனால அவருக்கு சின்ன வயசுல நிறைய நண்பர்கள் அதிகம். சின்ன வயசுல பெண்கள் விஷயத்துல ஆர்வம் அதிகம். இதனால படிப்புல இன்ட்ரெஸ்ட் போகல. அது மட்டும் இல்லாம ஊர் சுற்றுவது, ஏமாற்றுவது, திருடுவது, இது போன்ற வேலைகள்லாம் நண்பர்களோட சேர்ந்து செய்திருக்காங்க. ஏம்நாத் அவர்களுக்கு இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்து கொள்வதற்கு, அதுல தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு ஆட்கள் பெரிய பலம், ஆட்பலம் தேவைப்படுது அப்படின்றதுக்காக தான் அவர் அமைச்சர் மகன்களோட அவங்க தொடர்பு வச்சு கொண்டிருக்காங்க. அதாவது ஏம்நாத் அவர்கள் சாதாரண வாடகை வீட்டுல வாழ்ந்தவங்க. தந்தை சிங்கப்பூர்ல சென்னை வந்த பிறகு கூட அவங்க குடும்பத்தோட வாடகை வீட்டுல தான் ஜே நகர்ல தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா பூந்தமல்லி அருகே உள்ள கரையான் சாவடியில தான் சொந்தமா இடம் வாங்கி இப்போ ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய சொந்த இடம் சொல்லலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஏம்நாத் அவர்கள் ஒரு டீனேஜ் லைஃப் வர டிப்டாப் உடை அணிவது அவருக்கு வழக்கமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க ஊரை ஏமாத்துவதற்காக தான் இப்படி டிப்டாப் உடையும் அவர் காஸ்ட்லி காரும் பயன்படுத்திருக்காங்க. இது அனைத்துமே ஏமாற்றிய சம்பாதித்த பணத்தால் தான் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. சோ தான் ஏமாற்றப்பட்ட விஷயம் வெளியில தெரியக்கூடாது, ஒரு பக்கபலம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக அதிமுக அமைச்சர்களுடைய பிள்ளைகளோட இவர் ஒரு நட்பை வச்சுக்கிறது. இந்த நட்பை வைத்து கொண்டுதான் மோசடி தொழில்கள்ல ஈடுபட்டு வந்திருக்காங்க. 2012 2013 இந்த ஆண்டுகள்லாம் பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கல்லூரிக்கு போகின்ற ஸ்டேஜ்ல எந்தெந்த வீட்டுல பெண்கள் இருக்காங்க, அவங்க வசதி படைத்தவங்களா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பட்டியல் அவங்க போட்டுப்பாங்க. அதன் அடிப்படையில அவங்களுடைய பேரண்ட்ஸோட இவங்க சந்திப்பு நடத்துவாங்க. எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கி தரேன், இத்தனை லட்சம் ஆகும் அப்படின்னு கேட்டு அவங்க கிட்ட பணம் வாங்கி கொள்வது. அதுக்கப்புறமா அவங்க அந்த எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இது போல அமைச்சருடைய பிள்ளைகள்லாம், அதாவது அவங்களோட சன்ல என்னோட ஃப்ரெண்டு தான், அதனால அமைச்சர்லாம் எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறேன், இந்த மாதிரி நிறைய பேருக்கு போன வருஷம் வாங்கி கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி இந்த வருஷம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட லேக்ஸ் கணக்குல பணத்தை வாங்கிக்கிட்டு சீட்டும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஏமாத்தம் செய்திருவாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா தன்னுடைய வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமா ஏம்நாத் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அமைச்சர்களுடைய பிள்ளைகளோட தொடர்பு வைத்துக் கொண்ட இவரு அவங்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கணும்னா அவங்களுக்கு சில வேலைகள்லாம் பார்த்திருக்காங்க. அதாவது நம்ம பாஷையில சொல்லணும்னா மாமா அப்படின்ற மாதிரி ஒரு வேலை சொல்லுவாங்க. அந்த மாதிரியான வேலைகளை பார்த்திருக்காங்க. சினிமா நடிகைகளை வாய்ப்புகளை வாங்கி தரேன், சினிமாவில் ப்ரொடக்ஷன் பண்றாங்க, இந்த மாதிரி அமைச்சருடைய சன் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அவங்களுடைய திரைப்படத்துல நீங்க நடிக்க போறீங்க, வாய்ப்பு இல்லாத நடிகைகளை தேர்வு செய்வாங்க. மேலும் ஒரு வாய்ப்போடும் வளர்ச்சியோட இருக்கின்ற நடிகைகளையும் தேர்வு செய்வாங்க.
அதாவது அமைச்சரோட பிள்ளை வந்து உங்களை பார்க்கணும்னு வர சொல்றாங்க, உங்களுக்கு வந்து படம் அவங்க புதுசாக வந்து ப்ராஜெக்ட் ஒன்று வருது, அதில் வந்து நீங்க வந்து சைன் பண்ணுங்க நடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆசை வார்த்தை கூறி அமைச்சர்ங்கிற ஒரு தோரணையை வந்து காமிச்சு அதற்கு பிறகு அந்த நடிகைகளை அந்த அமைச்சரோட பிள்ளைகளுக்கு ஆசைக்கு இணங்க வைத்து அந்த மாதிரியான வேலைகளையும் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தன்னை வந்து பெரிய தொழிலதிபர் என்று சொல்லி கொண்டும் அமைச்சர்களுடைய நெருக்கம் வந்து என்னோட இருக்கு, பெரிய போலீஸ் அதிகாரிகள்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு வெளியில இருக்கின்ற மற்ற சக மக்களிடம் வந்து சொல்லி கொண்டு நிறைய மோசடி வேலைகளை வந்து செய்துட்டு வந்திருக்காங்க. அவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா விலையுயர்ந்த கார்கள்ல தான் வந்து பயணம் செய்வாங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா சித்ரா அவர்களுக்கு வந்து என்ன செய்திருக்காங்கன்னா, ஸோ காஸ்ட்லி காரை வச்சிருப்பதும் விஐபிகளை வந்து அறிமுகப்படுத்துவதுமே செய்திருக்காங்க. இதை நடிகை சித்ரா அவர்களும் வந்து நம்பி இருக்காங்க. நம்பியது மட்டும் இல்லாம சித்ரா வந்து சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சவங்க. ஸோ அப்படி முன்னேறிட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து பணம் வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்பட்டது. நம்மளும் வந்து ஒரு ரிச் ஃபேமிலியா வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. அதனால வந்து நம்மளுடைய மேரேஜ் வந்து பிசினஸ் மேனோட வந்து போயிடுச்சுன்னா கண்டிப்பா லைஃப்ல வெல் செட்டில்ட் ஆயிடலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நண்பர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாவும் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து சித்ரா வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும் அப்படிங்கிறத சித்ரா வந்து நம்பியிருந்தாங்க. மேலும் வந்து சித்ராவிட வந்து ஏம்நாத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அவங்க வந்து காதலிச்சு என்கேஜ்மெண்ட் வந்து முடிந்த பிறகு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய திருமணத்திற்கு முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர், போலீஸ் அதிகாரிகள், பெரிய தொழிலதிபர்கள், விஐபிகள், அதாவது சென்னையில் இருக்கின்ற பெரிய பெரிய விஐபிகள் எல்லாருமே வருவாங்க. ஆடம்பரமான முறையில ஒரு மிகப்பெரிய ஒரு திருமண மகால்ல தான் திருமணம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த திருமண சத்திரத்தோடைய பேர் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் வந்து திருவேற்காட்டில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சத்திரத்தில் தான் வந்து அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் நடந்தது. திருமணமும் வந்து பாத்தீங்கன்னா அதே இதில் தான் நடப்பதற்கான ஏற்பாடுகளை வந்து செய்திருந்தாங்க. அந்த திருமண மகால்ல வந்து ஒரு மிகப்பெரிய விஐபிகளுடைய திருமணம் மட்டும்தான் அதில் வந்து நடக்கும். ஸோ அந்த திருமண மகால் வந்து பாத்தீங்கன்னா ஏம்நாத்தோடைய உறவினரோட தான் அப்படின்றதான் இப்போ வந்து கிடைக்கப்பட்ட ஒரு தகவலா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது போலாம் ஆசை வார்த்தை வந்து சொல்ல இருந்ததுனால சித்ராவுக்கு வந்து வேற என்ன பண்றதுனே தெரியல. அவரை வந்து உண்மையாவே வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ப ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து எப்படியாவது வந்து அவரோட வந்து காதல் வலையில சித்ரா விழ, மேலும் வந்து அவரை வந்து முழுசா வந்து அவருக்கு வந்து திருமணத்திற்கு முன்னாடியே அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு சித்ரா வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. அதாவது ஏம்நாத்திற்கு இருந்த அந்த குடி பழக்க வழக்கத்திற்கு சித்ரா அவர்களை வந்து இவர் வந்து அடிமைப்படுத்தியிருக்காங்க. பப்பு பார்ட்டி அப்படின்ட்டு அவங்களை வந்து கூட்டிட்டு போன பிறகு சித்ராவும் அதற்கு அடிமையா இருக்காங்க. சித்ரா அவர்கள் வந்து ஏற்கனவே ஒரு திருமணம் வரை சென்று, அதாவது ஒரு அசிஸ்டன்ட் இயக்குனரோட வந்து திருமணம் வரை சென்று அந்த திருமணம் வந்து பாதியிலே வந்து பிரேக்கப் அடிச்சு முடிஞ்சிருச்சு. திருமணம் வந்து செய்து கொள்ள முடியல. அது ஒரு ஏமாற்றம் இருந்ததுனால எங்க இந்த வாழ்க்கையில வந்து ஒரு மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்றதுக்காக பதிவு திருமணம் வந்து செய்து கொண்டிருக்காங்க. இந்த பதிவு திருமணம் கூட அவங்களுடைய குடும்பத்துக்கே தெரியாது. குடும்பத்துக்கு தெரியாம தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் ஸோ நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு தகவலா இருக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து கணவன் மனைவி போல வந்து வாழ்ந்திருக்காங்க. இது ஊரறியும் வந்து இந்த சம்பவம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா வந்து என்ன நடந்துச்சு, இந்த பதிவு திருமணத்திற்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஏமாத்து வந்து நிறைய பேர் வந்து ஏமாத்திருக்காங்க. அதாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் வந்து பார்த்துருக்காங்க. நிறைய பேர்கிட்ட வந்து இடம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு லேக்ஸ் கணக்கில் பணத்தை வாங்கிட்டு அதையும் ஏமாத்திருக்காங்க. மேலும் வந்து எம்பிபிஎஸ் சீட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து மோசடி செய்திருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பணத்தை வந்து திரும்பி கேட்கும்போது ஏமாத்தால வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்டாச்சு. இப்ப இவங்களும் வந்து பணத்தை கேட்டு வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா இந்த செய்தி வந்து சித்ராவுக்கு காதுக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து திருமணத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பிரேக்கப் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் அப்படின்றதுனால யாரெல்லாம் அவருக்கு வந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை வந்து செட்டில் பண்றதுக்காக சித்ராவோட வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. வாங்கி வந்து செட்டில் பண்ணிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியா வந்து ஏம்நாத் அவர்கள் வந்து சித்ராவோட வந்து பணத்தை வாங்கும்போது சித்ராவுக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு. எதுக்காகங்க இவ்வளவு பணத்தை வாங்குறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, இல்ல இப்ப கொரோனா லாக்டவுன் போட்டதுல இருந்து பிசினஸ்ல வந்து ரொம்ப வந்து லாஸ் ஆகுது, ஸோ அதை வந்து ஈடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சித்ராவும் வேற வழி இல்லாம அவங்க ஒரு பங்களா கட்டிட்டு இருக்காங்க, ஆடி கார் வாங்கிட்டு வர வச்சிருக்காங்க. அதுக்கும் டியூ பண்ணணும், அதுக்கப்புறமா இவரு கேட்கிற பணத்தையும் வந்து கொடுக்கணும். இப்படி வந்து செய்யும்போது சித்ராவோட குடும்பத்துல வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இவ்வளவு சம்பாதிக்கிற பணத்தை வந்து எதுக்காக வந்து ஏமத்துக்கு வந்து கொடுக்குற, இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பங்களா ஒர்க் வந்து முடியல, ஆடிக்காரோட டியூ இருக்கு, இதெல்லாம் வந்து இருக்கும்போது ஏம்நாத் வந்து ஒரு தொழிலதிபர் சொல்லி காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு எதுக்காக வந்து அவருக்காக கொடுத்துட்டு செலவு பண்ணிட்டு இருக்க, உனக்காக வந்து ஏதாவது சேர்த்து வை அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இங்கதான் வந்து சித்ராவுடைய அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனையில வந்து உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அதுக்கப்புறமா சித்ரா அவர்களுக்கு வந்து ஏம்நாத்தை பற்றின சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. இவர் வந்து பணத்தை வந்து அடுத்தடுத்து வந்து கேட்கவும்
அது மட்டும் இல்லாம பதிவு திருமணம் வந்து செய்து கொண்ட பிறகு அட்வான்டேஜ் வந்து எடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது சித்ராவுடைய ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் தரக்குறைவா வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் வந்து சித்ராவோட கொஞ்சம் ஆஷாவும் நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பணத்தை கேட்டா கொடுக்க மாட்டே அப்படின்ற மாதிரி கோபமா வந்து பேசுறது, இதெல்லாம் சித்ராவுக்கு வந்து சந்தேகம் ஆரம்பிச்சிருக்கு. சித்ராவுடைய நண்பர்கள் வந்து ஏமனத்தை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மோசடி புகார்ல வந்து சிக்கிருக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம சித்ராவுக்கு இந்த விஷயம் தெரிய வர சித்ராவோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏம்நாத்துக்கு வந்து யாரெல்லாம் வந்து தொடர்புல இருக்காங்க, எந்தெந்த அமைச்சர்லாம் மகன்கள் வந்து தொடர்புல இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எம்பி சம்பத்தோடைய மகன், அதற்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தலைவாய் சுந்தரத்தோடைய மகன், இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஏமத்தோட வந்து தொடர்புல இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ இவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டுதான் மெடிக்கல் சீட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 2012 1 கோடி ரூபாய்க்கு வந்து ஏமாத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த விஷயத்தை வந்து ஏமாற்றப்பட்டவங்க வந்து ஜே நகர்ல வந்து புகார் கொடுக்க போறாங்க. அங்க காவல் ஆய்வாளர் வந்து ரவி தான் இந்த புகாரை பெற்று அதுக்கப்புறமா ஏமநாத்தோடைய தந்தையான ரவிச்சந்திரனும் தாயார் வசந்தாவையும் கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க. எங்க உங்க பையன் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க வந்து வெளியூர் போயிருக்கதா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பையனை வந்து நீங்க வந்து ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிட்டு வாங்க, பாதிக்கப்பட்டவங்களுடைய பணத்தை வந்து திருப்பி கொடுங்க, அந்த புகாரை வந்து அவங்கள வந்து வாபஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு மரியாதை தான் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து இந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியாமல் ஏமநாத் என்ன செய்திருக்காங்கன்னா அந்த காவல் ஆய்வாளர் மீதே வந்து ஒரு பொய் புகார் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது தன்னுடைய தாயான வசந்தாவிடம் காவல் ஆய்வாளர் ரவி அவர்கள் இன்ஸ்பெக்டர் என்ன செய்திருக்காங்கன்னா தப்பா நடந்து கொள்ள முயற்சி செய்திருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பொய் புகாரை கொடுத்து அவரே வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்குல இருந்து திசை திருப்பி விட்டுருக்காங்க. வேற வழி இல்லாம தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு ஆய்வாளர் வந்து இந்த விஷயத்த வந்து கேஸை வந்து அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஏமநாத் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு செக் கொடுத்திருக்காங்க. அந்த செக்கும் வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து போயிருக்காங்க. ஏமநாத் அவர்கள் கோர்ட்டில இருந்தே வந்து தப்பிச்சிருக்காங்க. ஸோ கோர்ட்டுடைய அதிகாரத்தையும் வந்து பயன்படுத்திருக்காங்க, காவல்துறையோட அதிகாரத்தையும் வந்து தவறாக வந்து பயன்படுத்திருக்காங்க. இப்படி பயன்படுத்தி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் தப்பிச்சதுனாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய தவறு செய்திருக்காங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம அவர் நடிகைகள்லாம் வந்து பயன்படுத்தி இந்த அமைச்சர்களுடைய வாரிசுகளுக்கு வந்து அவங்களுடைய ஆசைகளுக்கு இணங்க வைத்திருக்காங்க என்பதுதான் இன்னமும் ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லிக்கிறது, இந்த அமைச்சர் வந்து எனக்கு தெரியும், இந்த அமைச்சர் இந்த எம்பி வந்து எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அவங்க கிட்ட வந்து பணத்தை சுரண்டுவது, ஏமாற்றுவது, கந்து வட்டிக்கு பணத்தை வந்து கொடுப்பது, இது போல வந்து பல மோசடிகளை வந்து செய்திருக்காங்க. தன்னுடைய தந்தையே வந்து ஒரு மாத சம்பளத்திற்காக தான் சிங்கப்பூர் போயிட்டு வந்து கார் ஓட்டியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு தந்தையுடைய வழியில் வந்த மகனுக்கு எப்படி வந்து ஒரு பிரபல தொழிலதிபராக ஆக முடியும்? அவருடைய தந்தையுடைய வளர்ப்புல முழுசா ஏமநாத் வளரல, தாயாருடைய வளர்ப்புல வளர்ந்ததுனால அவர் தாயாரை ஏமாற்றியது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து சிறு வயதிலிருந்தே இந்த ஏமாற்றிய குணமும் மேலும் தகாத நண்பர்களுடைய சகவாசமும் அவருக்கு சினிமா நடிகைகள் இருந்து ஏமாற்றுவதற்கு ஒரு அடுத்தடுத்து வந்து வழியாக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம காவல் உதவியாளர்களை மிரட்டுறது, அமைச்சர்களை வந்து மிரட்டுறது, அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி ஆள்களை வந்து மிரட்டுறது, இப்படி வந்து பல தோரணைகள்ல வந்து ஆளும் கட்சியில இருக்கின்ற அமைச்சர்கள் அவருடைய மகன்களை வந்து பயன்படுத்திருக்காங்க என்பது கிடைக்கப்பட்ட ஒரு தகவலா இருக்கு. மேலும் சித்ரா அவர்களிடமும் வந்து அவங்க வந்து ஆசை வார்த்தை கூறியதற்கு காரணம் மிகப்பெரிய விஐபிகள்லாம் இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்றது, எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பப்பு பார்ட்டி இப்படி இருந்து போறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லெவல் வந்து சித்ரா வந்து நம்ப வச்சிருந்தாங்க. சித்ரா அவர்களும் வந்து சாதாரண ஒரு பெண் தானே, பெண்கள் வந்து பெரும்பாலும் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து ஏமாந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு வந்து ஆசையை காட்டினாவே ஏமாந்துருவாங்க. ஆனா சித்ரா அவர்கள் ஏமாற மாட்டாங்க, அவங்க ஒரு தைரியமான பெண் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவங்களும் நானும் ஒரு சாதாரண பெண் அப்படின்றவர்த்த நிரூபிச்சதுனாலதான் இந்த ஏமாத்திடம் வந்து ஏமாந்துருக்காங்க. ஏமாந்தது மட்டும் இல்லாமல் அவரை நம்பி வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல யார் யார் வந்தாங்க, மேலும் ஏமநாத்துடைய அமைச்சர் வாரிசுகளோட வந்து ஏதாவது தொடர்பு இருந்து அவர்கள் அங்க வர வைக்கப்பட்டதா வந்து சில செய்திகளும் போயிட்டு இருக்கு. அவர்களுக்காக ஏதாவது வந்து சித்ராவை வந்து இணங்க வைத்தாங்களா அப்படிங்கிறது வந்து இன்ன வரைக்கும் வந்து புரியாத புதிராவே இருக்கு. ஏமநாத் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த தவறுகள் செய்வதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, அவர் ஆரம்பத்திலே வந்து செய்யப்பட்ட தவறுகள் வந்து அவர் வந்து தண்டிக்கப்படல. அவர் அப்பவே வந்து சாட்சியங்களை அழித்திருக்காங்க. மேலும் வந்து காவல்துறை அதிகாரிகளை வந்து மிரட்டியிருக்காங்க. கோர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கப்பட்ட ஒரு நல்ல தகவல் என்னன்னா, சில உண்மையான போலீஸ் அதிகாரிகள் சொல்ற விஷயம், ஏமநாத் அவர்கள் வந்து உண்மையிலே நல்லவர் கிடையாது. ஆரம்பத்திலேயே வந்து அவர் வந்து தண்டிக்கப்படுவதற்கான சரியான விட்னஸ் வந்து கிடையாது. அதனாலதான் வந்து அவர் வந்து அடுத்தடுத்து வந்து தவறு வந்து செய்துட்டு போயிருக்காங்க. மேலும் வந்து அவர் வந்து தாய் தந்தையால வந்து ஒரு கண்டிப்போடு வந்து அவர் வந்து வளர்க்கப்படல. அவர் வந்து ஒரு ஃப்ரீயா வந்து வளர்க்க விட்டுட்டாங்க.
வீட்டில் ஒரே பையன் அப்படிங்கிறதுனால செல்லம் கொடுத்து வளர்த்ததுனால தான் இன்னைக்கு மிகப்பெரிய தவறுகளை செய்து கொண்டு அவர் ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நடிகை சித்ராவின் மரணத்திற்கு அவரே காரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இப்ப கிடைக்கப்பட்ட ஒரு தகவலா இருக்கு. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க ஏம்நாத்தை? ஏம்நாத்துக்கு இதுல தெரியாத ஏதாவது எங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்தா அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சித்ராவுடைய அப்டேட் தொடர்ச்சியாக பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.